ஹலோ எவ்ரிஒன். நான் உங்கள் ஷுவேல் பேசுகிறேன். ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடி என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துட்டு ஹேக் ஆயிடுச்சு. ஸோ அதில் இருக்க ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாத்தையுமே ட்ரேடிங் பற்றி சம்மந்தமாக ஏதோ பேசி அமௌண்ட் வந்தேன்னா வாங்குற மாதிரி வந்துன்னு எனக்கு சில நியூஸ் வந்துச்சு. நானும் வந்தேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஐடியிலேருந்து பார்த்தேன். ஸ்டோரி எல்லாமே போட்டுட்ருந்தாங்க. ஸோ இது எதுவுமே நான் கிடையாது. என்னைய காண்டாக்ட் பண்ணாமல் எந்த அமௌண்ட்டும் நீங்கள் கொடுத்துறாதீங்க. எந்த டீட்டெயில்ஸும் வந்ததுன்னா பேசிடாதீங்க. பிகாஸ் எல்லாமே ஃபேக்காக நடந்துகிட்ருக்கு. ஹேக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 7200 ஃபாலோவர்ஸ் வந்தோன்னா வச்சுருந்தான். ஸோ எல்லாம் போச்சு. திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து நான் பண்ணணும். ஆக்சுவலாக என் அக்கௌண்ட் எதுக்கு ஹேக் பண்ணாங்கன்னு தெரில. நான் ஒன்று சொல்கிறேன். இது எப்படி எனக்கு ஹேக் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா பேஜ் ஐடி ஒன்று. ஸோ அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்லாம் நம்மகிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. என்னோடய ஷார்ட் ஃபிலிம் லிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கும் அனுப்பிச்சு அவங்களும் நல்லாயிருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இன்றைக்கி ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணாமல் எனக்கு வேறு எங்கிட்டோ போய் வாட்ஸ்அப் வந்தேன்னா ஒரு ஜிபி வாட்ஸ்அப் மாதிரி ஒரு வாட்ஸ்அப் இருக்கும். ஸோ அது நான் டவுன்லோட் ஆச்சு. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன டவுன்லோட் ஆகுது இது அப்படின்னு சொல்லி. அப்படியே ப்ரோ தெரில ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாக்குள்ளேயே போகலை. அது அரௌண்ட் வந்தேன்னா ஒரு 2 பிஎம்க்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாக்குள்ளேயே போகலை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது இன்ஸ்டா எனக்கு உள்ளே போக முடியல. என்னால் எவ்வளோ பண்ணியுமே அதை ரெக்கவர் பண்ணவே முடியல. சரி, ரெக்கவர் பண்ணிடலான்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பண்ண முடியல. ஸோ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் நான் திருப்பி ஆரம்பிச்சாகணும். யாரும் அந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு பணமும் இது தென் வந்துன்னா வேறு ஏதாச்சும் மெசேஜஸ் ஏதாச்சும் வந்துச்சுனாலுமே நான் பொறுப்பு கிடையாது. என்னோடய ஐடி முழுக்க ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து நான் எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தணுங்கிறக்காண்டி ஒரு வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு தெரியல என்ன ஆக போகுதுன்னு. நான் சொல்கிறேன், ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும்ல. ஸோ அது ஒரு வருத்தமாக இருக்குது. சரி, ஓகே. என்னோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஃபார்ம் பண்ணுறேன். அகைன் அண்ட் அகைன் என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து ஹேக் ஆகிருச்சு. ஸோ பி சேஃப். இந்த மாதிரி யாரும் ஹேக் பண்ணிடுறாங்க. யார் லிங்க் அனுப்பிச்சாலும் தயவு செஞ்சு தொட்டுறாதீங்க. இப்படி தான் போயிடுங்க. ஸோ ஓகே, ஃபைன். அடுத்து பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, இது சொல்கிறதுக்கு தான் வீடியோ. டேக் கேர். பாய்.